ஐயோ அதுக்கெல்லாம் நிறைய துட்டு செலவாகும். நீ ஓட்டுற கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சரியா? இவங்கெல்லாம் காலை மாட்டிலேயே பால் கறக்கிறவங்க. சார் யார் அது உள்ள அனுப்பு. சார் அது யாரோ கிராமத்தன் சார். பிள்ளைக்கு சீட்டு வேணும்னு தொல்லை பண்றான் சார். அது இல்லைன்னு சொல்லி முடியல, அதுக்குள்ள நீங்க அடிச்சிட்டீங்க சார். சொல்லு ஐயோ அதெல்லாம் முடிவு பண்ற அளவுக்கு பெரிய ஐட்டம் மாதிரி இருக்கு. நீ என்ன பண்ற, அந்த ஆளை உள்ளன்னு பிள்ளை அப்படியே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. அடுத்த மாசம் வந்து சம்பளத்தை வாங்கிக்கோ போ. சார் சார் அடப்பாவி, உனக்கு நல்லது பண்ண போய் எனக்கு வேலை போச்சு. அடப்பாவமே யாரு? நானா? உள்ள போ, அப்புறம் தெரியும் யாரு பாவம்னு. ஏய் யூனஸ் அப்படி போடுறா. யார் அது? என்ன வேணும் உனக்கு? ஐயா என் பிள்ளைய உங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். ஆனா அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும். எந்த நாய் அந்த மாதிரி சொன்னது? நாங்க கவர்மெண்ட் ஃபீஸ் தவிர ஒரு பைசா கூட அதிகமா வாங்க மாட்டோம். ஐயா நீங்க என் தெய்வம் மாதிரி. உன் பேர் என்னப்பா? மன்னருங்க ஐயா. உன் பையன் பேர் என்னப்பா? என் பேர் சின்ன மன்னருங்க ஐயா. மன்னா போச்சு. ஐயா எவ்வளவு பணம் கட்டணும்? ஒரே ஒரு 1999 மட்டும் தாங்க. அதுக்கு மேல ஒரு பைசா கூட நாங்க வாங்க மாட்டோம். ஐயா நீங்க என் தெய்வம் மாதிரி. அட ஆமாப்பா, உங்க காசு எனக்கு எதுக்கு? இந்தாங்க ஐயா. ஏன் அவசரப்படுறீங்க? இதை உள்ள வைங்க சார். என்னத்துக்கு ஐயா வேணுங்கிறீங்க? இருங்க இருங்க, இப்ப உங்க பையன் எதுல வரான், எதுல வருவான்? இதோ பக்கத்துலதான் என்னோட. அவன் காத்தாட நடந்தே வந்துடுவான். நோ நோ, அதான் கூடாது. காலையில 6 மணிக்கு உங்க பையனை ரெடி பண்ணி எங்க ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டேன்னா அவ அப்படியே ஆற்காடு, ராணிப்பேட்டை, லாலாப்பேட்டை, அம்மூர், முத்துக்கடை, விஷாராவளியா எங்க ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துடுவான். காலையில ஜாலியா ஒரு டூர் போற மாதிரி ஆச்சு, எங்க ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்த மாதிரியும் ஆச்சு. ஏன் என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் கம்ப்யூட்டர் தலை போய் சுத்திட்டு அட என்ன பண்ணாரு? எல்லாம் பையன் நல்லதுக்குதான் சொல்றேன். இங்கிலீஷ்ல அவன் பையன் பேசணுமா வேணாமா? அட என்னங்க என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, என் பையனை துறைய மாதிரி தஸ் புஸ்னு இங்கிலீஷ்லயே பேசணும். பஸ் ஃபீஸுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? தட் இஸ் கிரேட். ஒரு நிமிஷம். வருஷத்துக்கு 30,000. மே மாசம் பஸ் வராது. அட மே மாசம் தான் பள்ளிக்கூடம் கிடையாது. அது எனக்கு தெரியாதா? நாங்க அப்பதான் ஸ்போர்ட்ஸ் வைப்போம். அதுக்கு பையனை தயார் பண்ண வேணாமா? அவ்வளவுதானே சார். இருங்க சார், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. உங்க பையன் வில்லேஜ்ல இருந்து வருவான். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருப்பான். ஐயா அவன் இப்போதான் எல்கேஜி. அவனை போய் இதான் நம்ம கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. கத்து கொடுங்க சார், அப்பதானே கத்துப்பான். சரி அதுக்கு எவ்வளவுன்னு கேக்குற? அதானே. ஒரு நிமிஷம். ஒரே ஒரு 10,000 rupees தான். ஐயா அவ்வளவுதானா? இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா? ஏன் அவசரப்படுறீங்க? இன்னும் நிறைய இருக்குது. உங்க பையன் ஸ்விம்மிங் கத்துக்கணும். அடுத்தது அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ட்ரைனர் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 20,000 rupees தான். நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுக்கறது ஒரு வாத்தியாரா? என் பிள்ளைக்கு நானே கத்து கொடுத்துருவேன். என்னது நீயே கத்து கொடுத்துருவாயா? அப்ப நாங்க என்ன பண்றது? நாங்க கத்து கொடுக்குற ஸ்விம்மிங்ல சுனாமி வந்தாலும் பையன் தப்பிச்சுடுவோம். ஏரியில எல்லாம் சுனாமி வருமா ஐயா? ஒருத்தனுக்கு கட்டம் சரியில்லைன்னா காவால கூட சுனாமி வரும். ஐயா அம்புட்டு தாங்களா? ஏன்? அட என்ன பண்ணாரு? எதுக்கு எடுத்தாலும் அவ்வளவுதானா அவ்வளவுதானா டார்ச்சர் பண்ணு. அட என்ன பண்ணாரு? எதுக்கு எடுத்தாலும் அம்பிட்டுதானா டார்ச்சர் பண்ற. வெயிட் பண்ண, இன்னும் நிறைய இருக்குது. உன் பையனை தைரியமானவனா ஒரு வீரனை ஆகிறதுக்கு அடுத்ததா கராத்தே, அதுக்கு ஒரு 20,000 rupees. அப்புறம் டான்ஸ், அதுக்கு ஒரு 30,000 rupees. எக்ஸ்ட்ரா கரியர். வெயில் காலத்துல உன் பையனுக்கு வேக்கோயில், அதுக்கு ஸ்கூலே ஏசி பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு ஒரு 25,000 rupees. ஆக மொத்தம் எக்ஸ்ட்ரா கரியருக்காக ஒரே ஒரு 9 ஏழு மட்டும் தாங்க. எல்லாம் அப்படின்னா எல்லுனா லட்சம். லட்சமா? என்ன லட்சமா? லட்சம். அதுவும் உன் பையன் எக்ஸ்ட்ரா கரியருக்கு எங்க ஃபீஸ் 1909 மட்டும் தான். ஐயா நான் வீட்டுக்கு போய் நிலம் வித்து தான் மிச்சம் துட்டு எடுத்துட்டு வரேன். அப்ப இந்த மஞ்சள் பையில என்னதான் ஆக்குது? அதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. இதை இப்ப கட்டி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் மீதி எடுத்து வந்து கட்டிடுங்க. நாங்க கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் தான் வாங்குவோம். அப்படி ஓரமா போய் கேட்டுறா. யார் யாது? வாங்க உள்ள வாங்க. யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீ பேப்பரை பாத்தீங்களா? ஏன் ஏதாவது கொள்ளைகளை அடிச்சிட்டாங்களா? நீங்க இருக்கிற ஊர்ல வேற யாராவது கொள்ளைகளை அடிச்சிட முடியுமா? அதுவும் சரிதான். அப்ப நீங்க? நானா? போய் பேப்பரை பாரு, அப்புறம் தெரியும். நான் தான் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமா வசூலிக்கும் பள்ளிகளை ஆய்வு செய்யும் அலுவலர். அலுவலரா? ஐயா ஏன்னா நடத்துறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு தனி ஃபீஸ், நடக்கவே முடியாத குழந்தைக்கு பஸ் ஃபீஸ்,
ஆனா கட்டாத குளத்தில் இல்லாத தண்ணியில் நீ கத்து கொடுத்தே ஒரு நீச்சல் அது மன்னிக்கவே முடியாதுடா. நடடா ஸ்டேஷனுக்கு. அவ்வளோதான்.